பாருங்க, இவருடைய ஜாதகம் ரிஷப லக்னம், தனுசு ராசி, நட்சத்திரம் மூலம் 1ஆம் பாதம். இப்ப நம்ம தசாபுத்திக்கெல்லாம் போக தேவையில்லை. இவருடைய கேள்வி ஏன் எனக்கு இளைய சகோதரர் அமைப்பு இல்லை, ஒரே பாயிண்ட். 3ல ராகு உட்கார்ந்து இருக்குது, சனியினுடைய பார்வை, 3ஆம் பார்வை ராகு கடகராசிக்கு உட்காந்துருச்சு. அவ்வளவுதான் விஷயம், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? 3ஆம் பாவம் 8ல போய் மறைவு, வேலை முடிஞ்சு போச்சு. அதனால இவளுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இல்ல. அவ்வளவுதான், ஆன்சர் முடிஞ்சிருச்சுங்க உங்களுக்கு. ஆனா ரிஷப லக்னக்காரர்கள் ஏன் இந்த கேள்வியை கேட்கணும்? ரிஷப லக்னக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த எண்ணம் இருக்கும். சகோதர சகோதரிகள் மேல அன்பு பாசம் அதிகமாக இருக்கும். அது சகோதரர்கள் மட்டும் இல்ல, மற்றவர்கள் மேலேயும் இருக்கும். ஏன்னா சந்திரன் உச்சமாக கூடிய வீடு ரிஷபம். ரிஷபத்துக்கும் கடகத்துக்கும் ஒன்ன ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எல்லாரும் மேலையும் அவ்வளவு சீக்கிரத்துல வெறுப்ப கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? சந்திரன் எப்பவுமே அன்பை கொடுக்கக்கூடிய கிரகம். அடுத்தவங்க மேல அன்பும் அனுசரணையும் கொடுக்கக்கூடிய கிரகம் சந்திரன். அது எந்த இடத்துல உச்சமாகுதோ ஆட்சி ஆகுதோ அந்த வீடு லக்னமாகவோ அல்லது அந்த வீட்டுல லக்னாதிபதி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சாஃப்ட் நேச்சர் இயல்பா வந்துடும். இதுதான் என்னுடைய ஆன்சர். அந்த இவருடைய கேள்விக்கு எனக்கே இளைய சகோதர அமைப்புல 3வது பாவம் ராகு, 3ஆம் பாவகாதிபதி சந்திரன் 8ல மறைவு, 3ஆம் இடத்திற்கு சனி பார்வை. இவ்வளவுதான் விழுந்துச்சு. ஓகேவா? ரைட். அடுத்த பாயிண்ட், இங்க சந்திரன் பலவீனமாவும் இருக்கிறார். உச்ச சந்திரன் தான், கிட்டத்தட்ட இது உச்ச சந்திரன் தான் எடுத்துக்குவேன். முழு பௌர்ணமி 12 மாதங்கள்ல வரக்கூடிய சந்திரன் பௌர்ணமி அத்தனையும் சந்திரன் உச்சமாக இருக்குதுன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? மார்க் கண்டிப்பாக எபோ 90-95க்கு மேலதான் எடுக்கணும். அதுல ரிஷப சந்திரன், அதாவது கார்த்திகை மாதம் வரக்கூடிய சந்திரன் முழு பௌர்ணமி, அது 100க்கு 150% பலனை கொடுக்கும். அதனால ரிஷப ராசிங்கிறது அதி பலமான ஒரு ராசின்னு சொல்லுவோம். ஓகே, சரிங்க சார். உங்களுக்கு கேள்விக்கு ஆன்சர் பண்ணியாச்சா?